இன்றைக்கு பார்க்க போற திருமந்திர பாடல் 578, poem number 578 from திருமந்திரம். கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கிடில் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம். பண்டு உகந்து எங்கும் பழமறை தேடியை இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. நம்முடைய பயிற்சிகளை எல்லாம் செய்யும் போது அதை மிக முக்கியமாக தொடர வேண்டும். அவதானித்து எங்கெங்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமோ மூச்சின் வழியை பார்த்தல், அதே மாதிரி மனம் செல்லக்கூடிய வழியையும் பார்க்கிறது. இப்படி பார்க்கும்போது நம் கருத்தோடு உள்ளே வரக்கூடிய வாயுவை வாங்கினார் அதை கொண்டு பல்வேறு விதமான குணங்களை நமக்குள்ளே காணலாம். குணங்கள் என்பது இந்த வாயுவை பொறுத்ததாக, வாயுவினுடைய குணங்களை பொறுத்ததாக, நம் மனதினுடைய அலைவுகளை பொறுத்ததாக பல்வேறு உணர்வுகளையும் நாம் பார்க்கக்கூடியதாக அமையும். அந்த உணர்வுகள் மட்டுமல்லாது இந்த மூச்சோடு சேர்ந்த, மூச்சின் இயக்கத்தோடு சேர்ந்த வண்ணங்களாக இருக்கலாம், அவை காடும் வடிவங்களாக இருக்கலாம். இது எல்லாமே உள்ளுக்குள்ளே பல்வேறு விதமான காட்சிகளை தோற்றுவிக்கும். இது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. ஆனா நமக்குள்ள நம்ம இறங்கி போறதுக்கான ஒரு பாதை, அந்த ஒரு பயணத்துல தெரியக்கூடிய காட்சிகள். இவற்றை தான் பழைய மறைகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பழைய மறைகளும் தேடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை இங்கே இப்போதே நாம் கண்டுகொள்ள முடியும் மூச்சின் வழியாக என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. In this poem 578, Tirumoolar talks about one can visualize the one that is searched for or sought for ages. One can see it, one can visualize it, and one can be with it just now here, possibly just through the practice of pranayama, that how it can engage you to take the breath in and then move to different places, different areas, and then understand what is going on in those places, realize the changes in the color or the experiences, or it can be the inner emotions that are being revealed. Everything can be kind of visualized. You can follow through the breathing. And this is kind of an exercise, or it can be an experience following the exercises. So it is that's how pranayama is designed. So you can just first, by watching the breathing, you can do the exercises, and now once you do the exercises, you will be able to see what the exercises did or currently doing in the system. So it's all about how keenly we observe inside. இன்றைக்கு நம்ம செய்யப்படுற பயிற்சி மாறுநாசி மூச்சு பயிற்சி என்ற alternate nostril breathing. இந்த பயிற்சி எப்படி மூச்சு உள்ள போகுது, வெளியில வர்றது, உள்ள போறது, வெளியில வர்றது, ஒரு நாசி வழியா உள்ள போயிட்டு இன்னொரு நாசி வழியா வெளியில வர்றது, அப்புறம் இதுல உள்ள போயிட்டு இதுல வெளியில வர்றது. இதான் மெதுவா அடிவயர்ல இருந்து நடுமார்பு, மேல் மார்பு, கீழே இருந்து மேலே இழுத்து, மேல இருந்து கீழே இறக்கி, இது தளர்த்தி, இங்க தளர்த்தி, இங்க தளர்த்தி, நல்லா மூச்சை வெளியில விட்டுட்டு மறுபடியும் இழுக்க ஆரம்பிக்கணும். மூச்சினுடைய பாதை இங்க இருந்தாலும் நம்முடைய கவனம் முழுக்க மேலதான் இருக்கணும். We are going to do alternate nostril breathing exercise today. We are going to inhale through one nostril, exhale through the other. Inhale here, exhale here. Very slowly through in and out, engaging the breathing from bottom to top and exhaling from top to bottom.
முக்கியமாக நம்முடைய தலையின் உட்பகுதியில ஏதாவது உணர்வுகள்லாம் தெரியுதா, அது எல்லாத்தையும் குறிப்பாக நம்ம பார்க்கணும். This exercise just follow the breathing, how it moves in and out through the nostrils, any difference between the two nostrils, and awareness in the top of the head, anywhere. When you finish a round, come to normal breathing, watch the breathing. இந்த பயிற்சியை 3 வேளை செய்யலாம். காலை, மதியம், மாலை 3 வேளை செய்யலாம். செய்யும்போது 3 விதமான குணங்கள், முக்குணங்கள் என்று சொல்லக்கூடிய 3 குணங்களும் நமக்கு சமப்படும். You can do this exercise 3 times a day, morning, noon, and evening. This will help us to normalize or balance the 3 characters within us. The Vadam, Pittam, Kapam, fire, air, and water. Let's conclude the session. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. நன்றி.